நிறைய பேர் சொல்லுவாங்க, அது கஷ்டம்லாம் வந்துச்சுன்னா மண்ணை எடுத்து தூத்தி மண்ணாக போடான்ட்டு. ஆல்ரெடி நான் மண்ணை தான் ஆகுறோம், மண்ணை தான் போகிறோம். ஒன்று பொச்சிடுவாங்க, இல்லை எரிச்சிடுவாங்க. எரிச்சுன்னா ஆகாயத்துக்கு, போஸ்டாக்கா மண்ணுக்கு. ரெண்டும் ஒன்றை பிடிச்சான்னா எது தான் கடவுள்னு நீங்கள் தேடினீங்கன்னா இப்போ கோயிலெல்லாம் இந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டி எல்லாத்துலேயும் கோயிலெலாம் கட்டி சிலையை வச்சு சிலையை டிசைனாக வச்சுருப்பாங்க. மாறாமல் ஒன்று சொல்லினே இருக்கும். அது எப்போ பார்த்தாலும் கையெல்லாம் சிம்பிளாக வச்சுருக்கோம். ஒன்று ஒரு மாதிரி சிம்பிளாக வச்சுன்னு உட்காந்து எத்தனை வாட்டி போனாலும் அது அப்படியே தான் இருக்கும், மாறி மாறி இருக்காது. ஸ்க்ரீன்லாம் மாற்றிலாம் வச்சுருக்க மாட்டோம். நம்ம இருக்கிறோம் வேறு ட்ரெஸ் போடுறோம், வேறு மாதிரி காஸ்டியூமு டிசைனு ஆளுங்கள்லாம் மாறினுக்கிறோம், வேலைதாரிகளாக இருந்துன்னு வேறு பண்ணுக்கிறோம்ல. அதெல்லாம் கோயிலில் அப்படிலாம் வச்சுருக்காது. உளிப்பட்ட கல்லை விட உளிப்படாத கல் தான் ரொம்ப விசேஷம். என்ன வேணால் வடிச்சிக்கலாம். அதில் ஒன்று வடிச்சிட்டோம்னா அதுக்கெல்லாம் அது வேறு வேலை இல்லை. ஒரு செவர் பிளைனாக தான் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அப்போ கல்லும் மண் ஏதோ ஒன்று இருக்குதுன்னா அது இயல்பாக இருந்ததுன்னா சரியாயிடும். இப்போ இயல்பாக இருந்தால் நான் ஒன்றும் இல்லை சும்மா தான் கல்லுன்னு நினச்சின்னு போயிடலாம். அது கூட இல்லை ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சிக்கலாம். ஸோ கடவுள் தேடுறதுக்குன்னா சில பேர் பைத்தியக்காரத்தனமாக தேடினே இருப்பாங்க. தெளிவு ஏற்படுத்தினோடனே தாண்டி போய் திரும்பவும் தேடின்னு இருப்பாங்க. ஏன்னா தேடி பழகிடுச்சு, அதனால் தேடினே இருக்கணும். அது கதை ஒன்று ஜென் கதை மாதிரி ஒன்று வரும். ஒரு பாட்டி வந்து வெளிச்சத்தில் தேடின்னு இருப்பாங்க. ஒரு சின்ன பையன் வந்து கேட்பான், என்ன பாட்டி தேடுறீங்க? ஊசி ஒன்று தொலைச்சிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக தேடி இன்ட்ரெஸ்ட் கேட்பேன், எங்கே தொலைச்சிங்கன்ட்டு. ஏன்னா தேடி பார்த்து கிடைக்கலன்னு ஒன்று வீட்டில் தொலைச்சிட்டேன். அப்படியே இங்கே வந்து தேடுறீங்க தானே வெளிச்சமாகுது. அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி இடத்துக்கு போயினே தேடினே இருப்பேன். கடவுள் தேடல, நான் எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் தேடுறேன். அந்த மாதிரி தேடி நிற்பாங்க. இந்த மாயா ரெண்டுமே புரிஞ்சிச்சேன்னா ரெண்டுமே ஒன்று தான், கல்லும் மண்ணும் ஒன்று தான் ஒன்று வந்தது. இன்றைக்கி சாலிட் ஸ்டேட்டில் அது நிற்கிறது, வெட்ட வெளியில் தான் அது வந்ததுன்னு புரிஞ்சிச்சானா, வெட்ட வெளி புரிஞ்சிச்சானா, சூன்யன்னு புரிஞ்சிச்சானா திரும்ப தேட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே தேடினாலும் அது என்ன தான்